முத்து ப்ரோ, வெல்கம். வணக்கம் ஜீவா, ஹவ் ஆர் யூ? ஃபைன், ஃபைன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, வீக்கெண்ட் எபிசோட ஒரு எடுத்தோடனே அதிரடியோட பிரேக்கிங் ஸ்டார்ட் நியூஸ்ல பண்ணிட்டாரு. ஆரம்பிச்சிடலாம். சத்யா வெளியே போயிருக்காரு. அது வந்து ஏற்கனவே எபிசோட்ல பார்த்திருப்பாங்க. அண்ட் அதனால உங்க ப்ரெடிக்ஷன் கரெக்ட், உங்களுக்கு ஒரு பாயிண்ட். அப்புறம் நான் எதிர்பார்த்த மாதிரியே தர்ஷிகா வெளியே போயிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு பாயிண்ட். மேட்ச் டிரால இருக்கும் இப்போதைக்கு. ஆமா, மேட்ச் டிரா. இன்னைக்கு ஆரம்பிச்சதே ஒரு அதிரடியோட ஆரம்பிச்சிட்டாரு விஜய் சேதுபதி. ப்ரோ, இன்னைக்கு ஃப்ரைடே எபிசோட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லி போனோடனே முத்து வந்து சத்யா பத்தி பேசிட்டு இருந்தார். சத்யா அப்பயும் நம்ம கெஸ் பண்ணிட்டோம். சத்யா தான் விக்ட் ஆக போறாரு, ஏதோ ஒரு குறி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணிட்டோம். அப்போ முத்து வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, சத்யாவோட ஒரு குட்னஸ் வந்து இந்த கேமுக்கு செட் ஆகாது. சத்யாவும் ஜெஃப்ரி நல்லா பாண்ட்ல இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து இங்க இருந்து லெஃப்ட் ஆயிட்டு கோவா கேங்குக்கு போயிட்டாரு. ஆனா ஜெஃப்ரி பத்தி ஒரு வாரத்தை கூட சத்யா பின்னாடி பேசல. அந்த குட்னஸ் தான் இந்த கேமுக்கு அதுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாரு. ஸோ முத்து சொன்ன மாதிரி சத்யாவோட எவிக்ஷனுக்கு இது ஒரு பாயிண்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்க சத்யா பெருசா எதுவும் பண்ணலைங்க. முத்துக்குமார் சொன்னது ஓகே, மேபி ஒரு பாயிண்டா இருக்கலாம் தான். பட் சத்யா எதுவுமே பண்ணல. இவ்வளவு வாரம் எப்படி இருந்தாருன்றதே பெரிய ஆச்சரியமான விஷயமாச்சு. ஏன்னா நல்லா பண்றவங்க, நான் சுனிதால ஆரம்பிச்சு இவரை விட பெட்டரா பண்ணவங்க அவ்வளவு பேர் எலிமினேட் ஆனாங்க. இவர் எப்படியோ அந்த இடத்த புடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு எப்படியோ. தர்சிகா நாளைக்கு எபிசோட் அன்னைக்குமே வெளியில போயிருவாங்க அவங்க. இன்னைக்கு ஷூட் முடிஞ்சோடனே தகவல் வந்திருக்குது. ஸோ சொல்லுங்க. அதுவும் ஒரு மாதிரி கொஞ்சம் கிரிஞ்ச நோக்கி தானே போயிட்டு இருந்துச்சு அவங்க கண்டென்ட். அந்த 2 வாரம் நல்லா பண்ணாங்க. கேப்டன்சி எல்லாம் சூப்பரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த காதல் வசப்பட்டதுக்கு அப்புறம் அப்படியே போயிட்டாங்க. போன எபிசோட்ல கூட சொல்லியிருந்தேன், லவ் இஸ் பிளைண்ட் அப்படிம்பாங்க, லவ் இஸ் டம்ப் அஸ் வெல். ஏன்னா அதுக்கப்புறம் அப்படியே அவங்க வந்து வாய் பேசாம வீட்டுக்குள்ள உலாத்திக்கிட்டு இருந்தாங்க. பாவம் திருஷ்டி இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்றதுனால. ப்ரோ ஆமா ப்ரோ, அந்த எபிசோட் பாத்தீங்களா? பிரேஸ்லெட் போடுறதுலாம் ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு ப்ரோ. ஆமா, சோ வெளியே வந்துட்டாங்க. அவங்களாலே தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இப்ப கிட்டத்தட்ட ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்து ஒரு 6 வாரம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. 6 வாரம் ஆயிருச்சு. இன்ன வரைக்கும் ராணவுக்கு கேம் என்னன்றது ஒரு ஒரு புரியவே நினைக்கிறேன் கம்ப்ளீட்டா. விஷால் கூட நீ எப்படா கேம் புரிஞ்சுக்க போற அப்படின்ற மாதிரி கூட இந்த மாதிரி எபிசோட்ல சொல்லியிருந்தாரு. அவர் இதுவரை கேமே புரிஞ்சுக்கல ப்ரோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரோட கேம் பிளே பத்தி? ஏங்க அவ்வளவுதாங்க, சட்டில இருந்தா தானே அகப்பையில வரும். அவங்க பண்ற டிஸ்கஷன்ல இருந்தே வந்து தெரியுது. இத பத்தி என்னால ரொம்ப ஹார்ஷா பேச முடியாது அப்படின்றதுனால, சரி அவரோட புரிதல் அப்படி இருக்குன்றது மாதிரி நான் மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுறேன். அவரு அருண் பிரசாத். ஆமா ப்ரோ, அருண் பிரசாத்துக்கு தனியா நான் அவருக்கு பெரிய ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். அது இருந்தோ ஒரு பக்கத்துக்கு இருக்கு. நான் அடிஷனலும் கேட்பேன் அடுத்து. ஐயோ என்ன மச்சி, எனக்கு பயமா இருக்கு அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்க்கும்போது. ஆமா, இன்னைக்கு அவரை பத்தி தான் பேச போறோம் பயங்கரமா. இந்த ராணாவை முடிச்சுட்டு அதனாலதான் ஸ்டார்டிங்ல இன்னும் வரவே இல்லையே. நான் எடுத்த உடனே மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவரை பத்தி பேச போறோம். ஒரு மார்க்ஸ், ஒரு 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 லெனின், ஒரு சேகுவேராவுக்கு ஈடான ஒரு தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு கம்யூனிஸ்டவாதி இருக்காரு, அவரை பத்தி தான் பேச ஆரம்பிக்க போறேன்னு நினைச்சேன். இவ்வளவு தூரம் வெயிட் பண்ண வச்சதே கிளைமேக்ஸுக்காக தான் இப்பதான் புரியுது ப்ரோ. சரி, ராணுவ பத்தி நம்ம பேசி முடிச்சிரும். இன்னைக்கு சத்யா வெளியில போகும்போது ராணுவட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நீ யார் அட்வைஸையும் கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒருவேளை யாராச்சும் உள்ள இருந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அவருக்கு? அட்வைஸை கேட்டதுனால இன்ன வரைக்கும் அவரால் ஒரு கேம்ன்றதை ஸ்டார்ட் பண்ண முடியலையா? கேம் டாஸ்க் அதை தவிர பெருசா எதுவுமே பண்றது இல்லையே மச்சி. பண்றதுக்கு எதுவும் இல்ல. சோ அவர் பாட்டுக்கு பாசிவா இருக்காரு. சத்யா போனது வந்து ஒரு மாதிரி என்னன்னா, இவருக்கு வந்த கத்தி அங்க போயிருச்சு. நான் தப்பு செஞ்சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி ப்ரோ, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி போச்சு? மேனேஜர்ஸ் எனக்கு கொஞ்சம் ஹெக்டிக்கா இருந்துச்சு மச்சான். டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்குன்றதுனால வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. இல்ல அங்க உங்களுக்கு ஹெக்டிக்கா இருக்கும், நீங்க எப்படி இருப்பீங்கன்றது தெரியும். நான் பிக் பாஸை கேட்கறேன் நானு. பிக் பாஸா மச்சான், எனக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் பயங்கர காமெடியா தெரிச்சு. எடுத்த உடனே இந்த லேபர் ஓரியன்டட் அதுக்கு இப்ப வரணுமே அப்புறம் வரவா? அதுக்கப்புறம் வாங்க. கேம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சரி, கேமா எனக்கு வந்து அது வந்து இவருக்கு எப்படா புரியும், யாராவது இல்லையே எங்க புரிய வைக்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பக்கம் தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா இருக்காங்களே, அவங்க வந்து விஜய் சேதுபதி கமான் அட்டாக் மீ அந்த மூட்ல இருக்காங்க. ஏதாவது செஞ்சு வாங்கி கட்டிக்கணும்னே இருக்காங்க. கண்டிப்பா அந்த பாயிண்ட். அவங்க போய் அன்சிதா மழையில நனைஞ்சேன்னு உள்ள போறாங்க. சரி ஓகே, அதுக்கு எதுக்கு சார்ஜ் பண்ணிட்டு போய் கொடைய புடிச்சாங்க. அங்க வந்து எனக்கு பயங்கர சிரிப்பு மூமெண்ட் ஆயிருச்சு. ஏற்கனவே 2 வாரம் வந்து இந்த மாதிரி சண்டைக்கு போனதுதான் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு விஜய் சேதுபதி. இப்ப 3வது வாரம் இப்படி பண்ணலாம். அதுவும் 2வது வாரம் 3வது வாரம் பண்ணா அடுத்த தடவை பண்ணா கதவு திறக்கும்னாங்களே, திறக்கவே இல்லையா? திறந்துரும். நாளைக்கு வெயிட் பண்ணி பாப்போம் ப்ரோ. திறக்குதா திறக்கலையா இல்ல லேட்டரா திறக்குமா அப்படின்றத நான் பாத்துருவோம் நம்ம. இல்ல இது வந்து வழக்கம் போல அந்த டோஸ் எபிசோட் தான் மச்சி. ஏன்னா சௌந்தர்யாவை தூக்க மாட்டாங்க. கிரவுட் சப்போர்ட் இன்னும் நிறைய இருக்கு. ஆமா, ஃபேன் சப்போர்ட் பயங்கரமா இருக்கு வெளியில. சோ அந்த எபிசோட் வந்து எனக்கு என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அப்புறம் ஒரு பிரச்சனை பண்ணாங்களே, ஐயோ எனக்கு வந்து இந்த பொல்லாதவன் படத்துல சந்தானம் வந்து அந்த டாய்லெட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணுவாரு. எனக்கு அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இந்த பிரச்சனை பாருங்களேன், இது ஒரு கக்கூஸ் பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையா?
யாரு ஃபர்ஸ்ட் போகணுன்றதுக்கு வந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கணும்னு ஒரு டைம் எடுத்து பண்ணாங்களே, அதுவும் பயங்கர சிரிப்பா இருந்துச்சு. யோவ்! புறாவுக்கு போறா, பெரிய அக்கப்போராவுல இருக்கு. கத்திப்பட தன்னூத்து கிராமம் மாரி ஆயிட்டாங்க எல்லாரும். அது ஒரு பக்கம். பட் இந்த வாரம் சம்மன் ஹூ ஸ்டோல் த ஷோ வாஸ் த கம்யூனிஸ்ட் லீடர். ஆமா ப்ரோ. அவர் தான் ஷோ ஸ்டீலர் அப்படின்னே சொல்லலாம். அவர பத்தி பேசுவோம். அதாவது அந்த கிளைமாக்ஸ் பார்ட்ன்றது வந்து ரொம்பவே பெருசு. அவர பத்தி பேசுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு அருண பத்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பாயிண்ட் சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். அடுத்து நீங்க உங்களோட பாயிண்ட்ட ஸ்டார்ட் பண்ணிருங்க. அருண் வந்து ஒரு ட்விஸ்டர். நானே சொல்றேன். நாமினேட் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க, அருண் ஒரு ட்விஸ்டர். ஒரு பாயிண்ட்ட சொல்லும்போது, அத வேற மாரி மழுப்பி, வேற மாரி போர்ட்ரே பண்ணி, ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிர்றாரு. ஆரம்பிச்ச இடம் வேற, முடியும்போது அது எங்கேயோ இருந்தது. அந்த மாரி தான் இந்த வாரம் ஃபுல்லா அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாரி அவர் நெறைய பகையுமே இந்த வாரம் சம்பாரிச்சுட்டாரு. நீங்க சொல்லுங்க. வேற என்னென்ன அவர் வந்து ப்ரொவோக் பண்ற மாரி பண்ணாரு? இல்ல அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க வந்து மஞ்சரி கரெக்ட்டா சொன்னாங்க. அதாவது இவரு சொன்னது வந்து ஒரு ஒப்பீனியன சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் அது கரெக்ட்ன்னு அது கரெக்ட் இல்லைனாலுமே, கரெக்ட்டா ஒரு ப்ரூவ் படுற கஷ்டம் இருக்குல்ல, அது வந்து சுத்தமா சகிக்கல. ப்ரூவ் பண்ண முடியலன்னு அதாவது வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒப்பீனியன் இருக்கும். ஒப்பீனியன்ஸ் ஆர் லைக் நோசஸ். எவரிபடி ஹாஸ் ஒன். நம்ம ஒரு ஒப்பீனியன் வைக்கிறோம். சில சமயம் அது தப்பா இருந்ததுன்னா, அத வந்து பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னா, நம்ம அத எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அத புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு அவரு ஒரு பக்கம் பண்றாரு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் பார்த்தது வந்து அப்பவே அந்த டாஸ்க் அப்பவே நெனச்சேன். ஜெஃப்ரி மேனேஜர்ல பெஸ்ட் பெர்ஃபார்மரா? எங்கேய்யா இருந்தாரு ஜெஃப்ரி? அமைதியா இருந்திருந்தாரு. சுத்தமா சைலண்டா இருந்தாரு. ஈடுபாடே இல்ல. என்ன பேசிஸ்ல அவரு குடுக்குறாங்க? அது ஒரு விஷயம் நான் இந்த வாரம் அப்சர்வ் பண்ணது. ஐ திங்க் நாளைக்கு எபிசோட்ல வரும்னு நெனைக்கிறேன். இந்த கோவா கேங்கோட அட்ராசிட்டி, நாமினேஷன், பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல அவங்களுக்குள்ளேயே குடுத்துக்கிறாங்க. ஆமா ப்ரோ. சௌந்தர்யா வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. ரயன் வந்து சப்போர்ட்டுக்கு வராரு. "நீ ஏன் அவங்கள அப்படி பேசுற? நீ பேசாம இரு. நீ எதுவுமே அவங்கள பத்தி சொல்லக்கூடாது." அப்படின்ற மாரிலாம் வந்துட்டு இருக்கிறாரு. எங்க போய் முடிய போகுதுன்னு ம். தெரியல. சரி அருண பத்தி பேசுவோம். இப்ப அருண் வந்து மஞ்சரி சொன்னாங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து தான் அது. என்னன்னா, எந்த பாயிண்ட்டுமே அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாரு. தான் சொல்றது தான் சரி, சரி அப்படின்ற மாரி இருக்காரு. அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பெருசா போய்க்கிட்டு இருக்குது அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கெல்லாம் புரியல. புரிஞ்சுக்க மாட்டீங்க என்னைய. நான் சொல்றது தான் சரி. அப்பயும் அவர் வந்து கன்வின்ஸ் ஆக மாட்றாரு. அதே பாயிண்ட்லயே தான் இருந்துட்டு இருக்கிறாரு. மச்சான் ஃபர்ஸ்ட் ஓவராலாவே இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆன இதுக்கு வாயேன். தீபக் சொன்னதுல எனக்கு தெரிஞ்சு அப்பவே வந்து பெரிய தப்பு இல்லன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓகே. அவர் அந்த ஒரு ஏன்னா ஒரு வார்த்தைய மட்டும் அவர் தவிர்த்திருந்திருக்கலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல. அது ஓகே மச்சி. அது வந்து ஃப்ளோல கலாய்க்கிறதுக்கு வந்துச்சு. சர்க்காசம்ல வந்துச்சு. எ ப பட் அதுக்குமே என்ன வாதம்னா, ஸ்டூபிடிட்டி கேன் பி மெட் ஒன்லி வித் சர்க்காசம். ஓகே, ஓகே. ம். இல்லைன்னா அவங்களுக்கு புரியவே புரியாது. நீங்க அத தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்கன்னா புரியாது. அது சர்க்காஸ்டிக்கா கலாய்ச்சுட்டு போயிடலாம். அந்த மாரி தான் வந்து அவர் பண்ணாரு. பட் இந்த பிகினிங் பாயிண்ட் இந்த ஸ்கில் ஓரியன்டட் அதுக்கப்புறம் லேபர் ஓரியன்டட். இத பத்தி உன்னோட புரிதல் என்ன? அவர் சொன்னது கரெக்ட்டா இல்லையா? ப்ரோ, அருண் சொன்னது கரெக்ட்டே கிடையாது ப்ரோ. அந்த இடத்துல வந்து இல்ல. தீபக் சொன்னது கரெக்ட்டா? தீபக் வந்து அவர் சொன்னது நான் சரின்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ நானு. அது வந்து ஒரு ம். வேலை நான் அவ்வளோதான் அது. அந்த மாரி எடுத்துட்டு போயிரணும் அத. ம். இப்ப அருண் வந்து இந்த ஒரு டாஸ்க்ன்னு வரும்போது அத போட்டு அவ்ளோ நோண்டணும் அப்டின்ற மாரி எனக்கு எந்த தாட்டுமே அதுல இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி? இல்ல மச்சான். அது வந்து ஸ்கோரிங்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தாரு. அதாவது எந்த விதத்திலயும் லேபர் டாஸ்க்க வந்து இவரு தீபக் அவமானப்படுத்தவே இல்ல. பட் இது ஒரு ஒரு இஷ்யூவா சொன்னோம்னா, வெளியில சமூகத்துல வந்து நமக்கு செம பேர் வரும். நான் வந்து உழைப்பாளிகளுக்காக நின்னேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பவே வந்து சிவப்பு கொடிய தூக்குனாரு. நான் அப்பவே இவரு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன இருக்குன்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதுவே ஒரு டாஸ்க்கா வந்துருச்சு. பட் பாயிண்ட்டே தீபக் சொன்னது தப்பில்ல. அண்ட் அத வந்து இவரு ஒத்துக்காம அது எல்லார்கிட்டயும் போட்டாரு சண்ட. கடைசில அவர் ஃப்ரெண்ட் விஷால் வந்து அவர்கிட்டயும் இத வச்சு சண்ட போட்டுக்கிட்டு இருக்காரு. நீயே புரிஞ்சுக்க எபிசோட் முடிஞ்ச மாட்டேல்லன்னு. உடனே பார்த்தோமே. அதாவது சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சுன்ற மாரி விஜய் முதல் தடவ இவ்வளவு வருஷமா பிக் பாஸ் பார்க்குறோம். ஆடியோல வந்து அவரோட பாயிண்ட் ஆமா எக்ஸ்பிளைன் ப்ரோ. பண்ணா அப்படியே நான் புரிஞ்சுக்க மாட்டேன். அப்பயும் அவர் பேசாம நான் சொல்றது தான் சரி. நான் என்னென்ன சொல்றேனோ கேளுங்க அப்டின்ற மாரி திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர புரிஞ்சுக்க மாட்டாரு கடைசி வர அவர் பேசினது தப்பு அப்டின்ற மாரி. இருந்தாலும் இது ஒரு ஜஸ்ட் ஒரு டாஸ்க் தான். அத வந்து இவ்ளோ க்ளோஸ் டூ தி அப்படி எடுத்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்டின்னு நெனைக்கிறேன் ப்ரோ அத. இல்ல. இதுல சம்மந்தமே இல்லாம 2, 3 விஷயம் நடந்துச்சு. அவரு வந்து நான் சொன்னது தான் கரெக்ட். நான் லேபர்ன்னு நான் வந்து அத காலேஜா நெனச்சேன். அது வந்து வீடா நெனச்சேன். நீங்க எதுவா நெனச்சீங்கன்னு கேட்டாங்க. அந்த லேபர்ன்ற வார்த்தை ஏன் உறுத்துதுன்னு தான் கேட்டாங்க. அதுக்கு பதிலே காணோம். அதுக்கப்புறம் அதுக்கு விஷால் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாரே. அது இன்னும் லேபர்ன்றது பிரச்சனை இல்ல மச்சி. ஓரியன்டட் அப்டின்ற வார்த்தை தான் பிரச்சனை. இந்த அருணுக்கும் தீபக்குமான ஒரு டஃப் ஃபைட்ல தீபக் வந்து இருந்தாலும் நம்ம கூட பழகுன பையன் அப்படி நம்ம ஹார்ஷா பேசிறக் கூடாது, ஹார்ஷா பழகிறக் கூடாது அப்படின்ற ஒரு இதுல கன்வின்ஸ் பண்ணிட்டு அழுதுட்டாரு அவரு. ரொம்ப எமோஷனலா தான் இருந்துச்சு கண்டிப்பா. இன்னும் இந்த மனுஷன் இப்படி இருக்கவே மாட்டாரே, இவரோட யூசுவல் ஸ்டைலே இது இல்லையே, இப்படி பார்த்ததே இவர் இல்லையே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ம். அது கரெக்ட். ஏன்னா இவங்க ஒரு குரூப் மாரில.
சோ அதுல ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். முதல் தடவையா தீபக் எதிர்த்து இந்த குரூப்ல இருந்து இந்த சீரியல் நடிகர்கள்ல இருந்து ஒருத்தங்க வராங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பிளஸ் தீபக் அவரோட நிலையில இருந்து இறங்கி வந்து கன்வின்ஸ் பண்ணது ஓகே. அது வந்து ஒரு 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 நெகிழ்ச்சியான ஒரு தருணம். வி வாண்ட் சென்டிமென்ட், வி வாண்ட் சென்டிமென்ட். அது ஒரு படம் மாரி. வி வாண்ட் ஆக்ஷன் அப்போ வி வாண்ட் சென்டிமென்ட் இருந்தவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்திருக்கலாம். ஆனா அதுல நான் வந்து அதிகமா ரசிச்சது ரஞ்சித் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டாலே சரி, சொல்லுங்க. மொத்த சிரிப்பே தாங்க முடியல என்னால. இவங்க 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. இவரு கேமராவ பார்த்து இப்படின்னு இதுக்கு கூப்பிடுறாரு. இதுக்கு என்ன தான்டா சந்தோஷம். பண்ணாரு இங்க? அது காமெடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோட்ல லாஸ்ட்டா வந்து அந்த அவன் பக்கத்துல நின்னே பேசிக்கிட்டு இருக்காரு. விஷாலும் இவரும் பேசிக்கிறாரு. நான் எலிமினேட் ஆயிடுறேன்னு அவர் சொல்றப்போ, "ஷ், அதெல்லாம் சொல்லாதேன்னு ரஞ்சித் வந்து கன்வின்ஸ் பண்ண போறப்போ அப்படி பாக்குறாரு கேமரா வந்துருச்சான்னு. ஆத்தாடி யாரும் பார்க்கல. இல்ல எல்லாரும் பாக்குறாங்கல்ல. அப்ப நான் போய் கட்டி பிடிச்சு நீ அப்பலாம் சொல்லாத செல்லம். அவர் என்ன எலிமினேட் பண்ணுங்கன்னாரு. அவர் வேற ஏதாவது சொன்னாரு. என்னன்னா, பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக நீங்க சொன்ன மாரி மைக்ல வந்து விஜய் சேதுபதி வந்து அவரோட பாயிண்ட்ட சொல்றதுக்கு வந்துட்டு இருந்தாரு. அப்ப அருண் வந்து புரிஞ்சுக்கவே இல்ல. அருண் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோனே விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்ட்டாருன்னா, "நீங்க சொல்றதையும் நான் சொன்னத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் நீங்க சொல்றதையும் நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன்." அப்படின்ற மாரி ஒரு அழகான விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த மனுஷன் எவ்வளோ அழகா புரிஞ்சுக்கிறாரு. அந்த மாரி நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா அருண்? எதுக்கு இவ்வளோ பெரிய கான்வர்சேஷன்? வேணாம் முடிங்க. எதுவும் போர் அடிக்குது அப்படின்ற மாரி தோணுச்சு அப்படியே. இல்ல கேட்டா வீடுன்றாரு, காலேஜ்ன்றாரு. அவங்க பேசுனதுக்கான நான் வந்து லேபர பத்தி தப்பா சொல்லலன்னாரு. ஐயோ! எனக்கு புரியவே இல்ல. சரி ஒரு சில ஜாப் லேபர் ஓரியன்டட்னா லேபர் ஓரியன்டட். ஏன் இவரு இவ்வளவு சீரியல்ல நடிக்கிறாருல்ல. இப்போ லைட்மேனுக்கு வேற ஒரு ஸ்கில் இருக்கு. ஆக்டர்ஸ்க்கு வேற ஒரு ஸ்கில் இருக்கு. சோ அங்க ஒரு ஹைரார்கி இருக்கு. அவங்களுக்கு போடுற சாப்பாடு வேற, இவங்களுக்கு போடுற சாப்பாடு வேற. உங்களுக்கு கேரவேன் இருக்கும், உங்களுக்கு கேரவேன் இருக்காது. இது உங்களோட ஸ்கில் எந்த அளவுக்கோ அதுக்கேத்த ஊதியம் தான் இருக்கும். ஆமா ப்ரோ. அண்ட் பெட்டர் ஸ்கில்டா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து வேற ஒரு வேலைய பார்ப்பீங்க. இது இது வந்து உலக நீதி. அவர் புரிஞ்சுக்க ட்ரையும் பண்ணாம பண்ணது. "எப்பா விடுங்கப்பா, விடுங்கப்பா" அப்படின்னு இருந்துச்சு. கடைசியில போங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்றீங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு போதும். பிக் பாஸ் போதும். நான் வேற ஏதாச்சும் பொழப்ப பார்க்க போறேன். வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாரி ஐயோ! தயவு கிளம்பிட்டாரு அவரு. செஞ்சு கிளம்பிருங்க. தயவு செஞ்சு கிளம்பிருங்க. வாரம் சௌந்தர்யா வந்து விஜய் சேதுபதி எபிசோட் வந்துட்டா அவங்க சரியா பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இந்த கரெக்ட்டான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுல அந்த நாலேட்ஜ் வராது அப்படின்ற மாரி சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளும் அந்த பாயிண்ட் பத்தி பேசியிருப்போம். இன்னைக்கு என்னன்னா, அருணுக்கு ஒரு பஞ்ச் குடுத்துட்டாங்க பயங்கரமா. அவர நல்லவரா காட்டிக்கிறதுக்கு ஒரு இடத்துல ஹீரோவா போர்ட்ரே பண்ணிக்கிறதுக்கு நெறைய எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. உண்மைக்கு அப்படிதான் ப்ரோ ம். போட்டுட்டு இருக்காரு. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. அதான் நான் சொல்றேனே. இந்த சிவப்பு கொடி தூக்குனா நம்ம வந்து பயங்கர இப்ப இருக்கிற அந்த லேபர்ன்னு இந்த மாரி வேல பார்க்கிறவங்க எல்லாரும் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்றத மனசுல வச்சுட்டு தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. இப்ப நார்மலா அழுகுறதுக்கும், ஒரு மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கும் நமக்கே ஒரு மாரி டிஃபரன்ஸ் தெரியும். அந்த டிஃபரன்ஸ் வந்து அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லாவே தெரிஞ்சது. நேத்து தினம் தினமும் பாட்டு போட்டிருந்தாங்க. விடுதலை டூவோட பாட்டு வந்து போட்டிருந்தாங்க. அந்த பாட்டு போட்டப்ப ம். அவர் வந்து பின்னாடி திரும்பி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாரு. அப்படியே தெரிஞ்சுச்சு ப்ரோ. அது எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது. செம்ம என்டர்டெய்னிங் மச்சி. ஐயோ! அவர் பயங்கரமான கலைஞர். நவரசங்களையும் காமிக்கிறாரு. ப்ரோ இன்னைக்கு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க ப்ரோ. ஜெஃப்ரி வந்து மத்தவங்களோட சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் சர்வே ஆயிட்டு இருக்காரு. நீங்களுமே அத மென்ஷன் பண்ணியிருந்தீங்க கொஞ்சம் இதுக்கு முன்னாடி. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே அவர் மத்தவங்க சப்போர்ட்ல தான் அடுத்தடுத்து இன்ன வரைக்கும் சர்வே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அடுத்தடுத்து சர்வை பண்றதுக்கு ஆமா. அது ஒரு பெரிய ரீசன். அந்த கோவா கேங் வந்து ஒவ்வொரு தடவையும் காப்பாத்தி விடுவாங்க. அண்ட் எல்லாருமே தம்பியா பார்க்குறாங்க அப்படின்னு பெட்டா சொல்லிட்டு, இருக்காரு. அவர் ஒரு மாரி வெளிய போயிடுறாரு. நான் வந்து சீசன் ஆரம்பத்துல பார்த்த ஒரு ஜெஃப்ரி இப்ப இல்லவே இல்ல. அது ரொம்ப ஜாலியான பையன், பாட்டு பாடின்னு இருப்பான், ஏதாவது ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் இப்பலாம் அந்த மாரி ஜெஃப்ரி காணவே இல்லையே. ஆமா ப்ரோ. சோ இந்த பாசத்த வச்சு தான் அவர் பண்றாரு. அவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் குடுத்தது மிகப்பெரிய அநியாயம். இல்ல அவருக்கு வந்து ஒரு லாஸ்ட் வீக் வந்து லாஸ்ட் வீக் முந்தின வீக்கோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்ததுனால தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸா மாறுனதுக்கு அப்புறம் தான் அவரோட கேம் பிளே இன்னும் ரொம்ப சைலண்ட் ஆயிருச்சோ அப்படின்ற மாரி எனக்கு தெரியுது. நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி ஒரு சைலண்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாரி தெரியுது. அது ஒரு ஒரு நன்றி கடன் பட்டுருக்காரு மச்சான். அந்த சிம்பத்தின்ற வார்த்தை வந்து கரெக்ட்டா பொருந்தும். விஜய் சேதுபதி அத இண்டிகேட் பண்ற மாரி தான் சொல்லியிருந்தாரு. அவங்க நல்லது பண்றாங்கன்னு நெனச்சுட்டு பண்றாங்க. ஆனா அது பார்க்கறதுக்கு புரிஞ்சுக்கோ நல்லா அப்படின்னு. இல்லன்னு. ஆமா, ம். பெஸ்ட் பெர்ஃபார்மர் இப்ப இவருக்கு குடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, நாமினேஷன் ஃப்ரீ. ஆமா. அது அவருக்கு வேணும். ஏன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீய பத்தி நம்ம நெறைய தடவ பேசியிருக்கோம். இத வந்து எந்த மெரிட்லயும் இவங்க வந்து குடுக்கல. இந்த வாரம் உனக்கா, அடுத்த வாரம் உனக்கு, அடுத்த வாரம் உனக்குன்ற அப்படியே ரொட்டேஷன் ஸ்டாப் பேசிஸ்ல ஆயிட்டாரு தான் போல இவங்க இருக்கு. குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் கேப்டன்னு ஒருத்தர் இருந்ததா சொல்றாங்க. நீங்க கேள்விப்பட்டீங்களா? பார்த்தீங்களா? சத்தியமா இல்ல மச்சான். எனக்கு அவர் தெரிஞ்சு வந்து இன்விசிபிள் ஆயிட்டாரு. ஆமா. கடந்த 3 வாரமா தீபக் தான் கேப்டனா இருந்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்ன வரைக்கும் வேற கேப்டன் ம். மாறல அப்படின்னு தான் நெனச்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த வாரம் ரஞ்சித்லாம் வந்தாருன்னு சொன்னாங்க. நீங்க பார்த்தீங்களா?
சத்தியமா இல்லையே மச்சான். பார்க்கல. இந்த போன வாரமே நம்ம சொன்னோம் போங்குல ஒரு கேப்டன் ஆக்கிட்டாங்க. தீபக் வந்து இவரு தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேமே விளையாடினாரு. சத்தியமா எந்த இடத்துலயும் பார்க்கல. எந்த பஞ்சாயத்து வந்தாலும் அது உள்ளேயும் மாட்டேங்கிறாரு. அத தீர்த்தும் வைக்க மாட்டேங்கிறாரு. இவ்ளோ பெரிய ஃபைட் நடந்துச்சு. ஆமா. அங்கேயும் வந்து இவரு வந்து குரல் உயர்த்தி பேசல. அவர் வந்து கை ஏன்னா அது கட்டி இவரோட நின்னுட்டு இருந்தாரு அவரு. ஃப்ரெண்ட்ஸ் குரூப். அதனால அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர சப்போர்ட் பண்ணா பெட்டரா, இவர சப்போர்ட் பண்ணா பெட்டரா. கடைசில 2 பேரையும் சப்போர்ட் பண்ணாம அவர் வந்து கேமராவ சப்போர்ட் பண்ணிட்டாரு. தர்ஷிகா வந்து ஓவரா அந்த டயலாக் பேசுறப்பவே நான் நினைச்சேன் ஜீவா. விஷாலோட உட்கார்ந்து வெளிய பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த ஒரு வாரம் மட்டும் மக்கள் என்ன காப்பாத்தட்டுமே. இனிமே நான் வந்து ஃபயர் மோட்ல இறங்க போறேன்னு எந்த மோடு வேணாலும் மக்கள் வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. டாட்டா சொல்ட்டாங்க. ஏன்னா அவன் இருந்தது ஒரே மோட்ல தான் லவ் மோடு. ஆமா. டூ லேட் ப்ரோ இந்த டிசிஷன் வந்து அவங்க எடுத்தது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஓகே முத்து ப்ரோ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க் யூ. தேங்க் யூ. சந்திப்போம், சந்திப்போம் ஜீவா. நன்றி.